கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் வாக்குத்தத்த செய்தியின் தலைப்பு, உபத்திரவப்படுகிறவன் உலகை ஆளுவான். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு உபத்திரவப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆளுகை செய்கிறவர்களாகவும் எழும்புவோம். உபத்திரவங்களே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பக்குவங்களை நமக்குள் கொண்டு வருகிறது. உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகிற போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது நம்முடைய ஆளுகை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நாம் ஆரம்ப கால விசுவாசியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளராத முதிர்ச்சியடையாத விசுவாசியாக இருக்கிற நாட்களிலேயே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆளுகையையும் அதிகாரத்தையும் நாம் பயன்படுத்த முடியும். ஆனால் நாம் உபத்திரவத்தினூடாக நாம் கடந்து சென்று நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைகிற பொழுது நாம் நம்முடைய ஆளுகையையும் அதிகாரத்தையும் நாம் இன்னும் அதிகமாக நாம் பயன்படுத்த முடியும். இன்னும் வல்லமையோடு கூட நாம் பயன்படுத்த முடியும். ஆவிக்குரிய முதிர்ச்சியே நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த வல்லமையை, மிகுந்த மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். இந்த வார்த்தை உண்மையுள்ளதே. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுலப்போஸ்தலர் எழுதுகிறார். என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் அவரோடு கூட மரித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உலகத்திற்கு மரிக்க வேண்டும், பாவத்திற்கு மரிக்க வேண்டும், நம்முடைய ஆசைகளுக்கு மரிக்க வேண்டும், நம்முடைய எல்லா விருப்பங்கள் தேடல்களுக்கும் நாம் மரிக்க வேண்டும். முழுவதுமாக நாம் மரித்து, நம்முடைய சுயம் மரித்து, நமக்குள் கிறிஸ்து வெளிப்படும்படிக்கு நாம் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். அருமை தேவ பிள்ளைகளே, நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுயம் மரித்து போவதே. நம்முடைய சுயநலமான ஒரு வாழ்க்கை, நம்மை சுற்றி மையமாக, நம்மையே மையமாக கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் இழந்து, அந்த வாழ்க்கைக்கு நாம் மரித்து, நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி நாம் நம்முடைய சுயம் மரித்து, அதே நேரத்தில் நாம் அவரோடு கூட பிழைத்து, நாம் அவருக்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நாம் வாழுகிற போதே 12ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பாடுகளின் மத்தியில் மிகுந்த பொறுமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய சுயத்திற்கு சாக வேண்டும். சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கைக்கு சாக வேண்டும். நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எல்லா விதமான நம்மையே சார்ந்ததான அந்த வாழ்க்கை முறைக்கு நாம் மரித்து, அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்ளுகிற போது, கிறிஸ்துவுக்காகவே வாழ்கிற அவரோடே கூட நாம் பாடுகளை சகிக்கிறவர்களாய் எழும்புகிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, நாம் மாம்சத்தில் பாடுபட வேண்டும். நாம் இந்த உலகத்தை எதிர்த்து பாடுபட வேண்டும். நாம் பாவத்தை எதிர்த்து பாடுபட வேண்டும். இவை எல்லாவற்றையும் எதிர்த்து, உலகம், மாம்சம், பிசாசு இவற்றை எதிர்த்து நாம் பாடுகளை சகித்து பாடுபடுகிற போதே அவரோடே கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாகவும் எழும்புவோம். நாம் நிச்சயமாக ஆளுகை செய்கிறவர்களாக எழும்ப முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆளுகிறவர்களாக, பாவத்தை ஆளுகிறவர்களாக, உலகத்தை ஆளுகிறவர்களாக, மாம்சத்தை ஆளுகிறவர்களாக, பிசாசை ஆளுகிறவர்களாக நீங்கள் எழும்ப முடியும். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒருபோதும் அவரை மறுதலிக்காதபடிக்கு நாம் அவரோடு கூட நாம் வாழுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவரோடே கூட நாம் மரிக்க ஆயத்தமாவோம். அவரோடே கூட என்றென்றைக்கும் நாம் பிழைத்திருப்போமாக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ செய்தியை நான் நாளைய தினத்தில் மீண்டும் தொடர்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.